உலகம் ஒரு முக்கிய நிகழ்வை நோக்கி வேகமாக நகர்கிறதா? இயற்கை சீற்றங்கள், ஒழுக்க சீர்கேடுகள், கொடூரமான போர்கள் இவை வெறும் தற்செயல் நிகழ்வுகளா? அல்லது இவை ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா? வேதாகமம் முன்னுரைத்த கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த செய்தியை நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. இது ஒரு எச்சரிக்கை. இது ஒரு அழைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பழங்கால தீர்க்கதரிசனம் மட்டுமல்ல. அது நிகழ்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு தெய்வீக வரைபடம். மனித குலத்தை எச்சரிக்கவும், ஆயத்தப்படுத்தவும், தேவனிடம் திரும்ப அழைக்கவும் இது கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி உங்களை பயமுறுத்துவதற்கல்ல, மாறாக உங்களை எழுப்புவதற்கே. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உலக நிகழ்வுகளை புரிந்து கொள்ள இது உதவும். பாரம்பரிய விழுமியங்கள் சிதைந்து பாவம் சாதாரணமாகிவிட்டது. பெருமை, சுயநலம், ஆபாசம், ஊழல், வன்முறை எங்கும் தலைவிரித்தாடுகிறது. இன்று தீமோத்தேயு இதை தெளிவாக முன்னுரைக்கிறது. சபைகள் கூட வெதுவெதுப்பாகி பாவத்தை சகித்துக் கொள்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் உள்ள சபைகளின் நிலை இதுவே. ஒழுக்க சீர்கேடு, நியாய தீர்ப்பு நெருங்குகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி. இயற்கை சீற்றங்கள் வெறும் காலநிலை மாற்றங்கள் மட்டுமல்ல, அவை தெய்வீக எச்சரிக்கைகள். காட்டுத்தீ, பூகம்பங்கள், வெள்ளம், வெப்ப அலைகள் உலகம் முழுவதும் பெருகிவிட்டன. லூக்கா 21:11 இதை முன்னுரைக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்தில் பூமி தேவனுடைய கோபத்தால் பாதிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இது வெறும் இயற்கை நிகழ்வு அல்ல, இது ஒரு தெய்வீக அசைவு. கோவிட் போன்ற நோய்கள் உலகளாவிய நோய் தொற்றுக்கான ஒரு தெளிவான உதாரணம். புதிய நோய்கள், நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி, ஆய்வகங்களில் உருவாக்கப்பட்ட வைரஸ்கள் பெருகிவிட்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 இதை முன்னுரைக்கிறது. இவை வரவிருக்கும் நியாய தீர்ப்புகளின் முன்னோட்டங்கள். இந்த வாதைகள் தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியாகவே அமைகின்றன. தற்போதைய புவிசார் அரசியல் மோதல்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர், மத்திய கிழக்கு பதட்டங்கள், அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் பெருகிவிட்டன. இஸ்ரேல் எப்போதும் தீர்க்க தரிசனத்தின் மையத்தில் உள்ளது. மத்தேயு 24 இதை தெளிவாக கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரத்தில் ஆர்மகெதோன், இஸ்ரேலை மையமாக கொண்ட இறுதி உலகப் போர் பற்றி பேசுகிறது. டிஜிட்டல் நாணயங்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. உலகளாவிய அடையாளம் அல்லது முத்திரை பற்றிய பேச்சுக்கள் பெருகிவிட்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 13 இதை முன்னுரைக்கிறது. இது அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும் ஒரு அமைப்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அமைப்பு மனித சுதந்திரத்தை முழுமையாக பறிக்கும். கள்ள போதனைகள், கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தலைவர்களுக்கு எதிராக எச்சரிக்கையாக இருங்கள். புதிய யுக நம்பிக்கைகள், தவறான கோட்பாடுகள், செழிப்பு சுவிசேஷங்கள் பெருகிவிட்டன. மத்தேயு 24:24 இதை முன்னுரைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசி மக்களை வஞ்சிக்க அற்புதங்களை செய்வதை நாம் காண்கிறோம். சத்தியத்தை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவம் உலகளவில் பரவுவது முடிவுக்கு ஒரு முன்னோடியாகும். இணையம், சமூக ஊடகங்கள், மொழிபெயர்ப்புகள், கனவுகள், தரிசனங்கள் மூலம் சுவிசேஷம் வேகமாக பரவுகிறது. மத்தேயு 26 இதை தெளிவாக கூறுகிறது. தேவனுடைய வார்த்தை முன்னெப்போதையும் விட வேகமாக பரவுவதால் கடிகாரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு அவசரமான அழைப்பு. இந்த அடையாளங்களை நாம் புறக்கணிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் தேவனிடமிருந்து வந்த ஒரு அன்பு கடிதம். அது மனந்திரும்பும்படி நம்மை வலியுறுத்துகிறது. மனந்திரும்புங்கள், ஜெபியுங்கள், விழித்திருங்கள், கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். இயேசு இன்று இரவு திரும்பி வந்தால் அவர் உங்களை ஆயத்தமாக காண்பாரா? இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலம் குறைவு.